மதச்சார்பற்ற ஒரு அணி ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்க தயங்காது, அது காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பதாக அகமது பட்டேல் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தியினுடைய அரசியல் பிரிவுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அகமது பட்டேல் சொல்லியிருக்கிறார். இப்போ இதை முரளி, இப்போ இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஃப்ரஸ்ட்ரேஷன், காங்கிரஸினுடைய இறுதிக்கட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன். இன்றைக்கி நாடு முழுவதும் வந்து காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அலை வந்து வீசிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி நாட்டு மக்கள், ஏன்னா அவங்களுடைய கட்சியினுடைய ஊழல்களே வந்து அவங்களால வந்து நியாயப்படுத்த முடியவில்லை. மாறாக அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்கோம், எங்களுடைய கட்சி எம்பிக்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், மந்திரியை வந்து ராஜினாமா செய்ய வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்களே ஒழிய ஃபர்தராக ஊழலை ஒழிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. மாறாக இன்னும் ஊழலுடன் கை கோர்த்து தான் அவங்க இருக்காங்க. மேலும் வந்து வளர்ச்சியை பற்றி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி இப்பொழுது இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அவங்களுடைய மன ஓட்டத்தை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து அவங்க தேர் ரிசீவிங் இட் காங்கிரஸ். எந்த சூழ்நிலையிலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதை தடுப்பதற்கான முயற்சியாக இதை பார்க்கலாமா? இது ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை. ஒன்று, பிஜேபி ஆட்சிக்கு வர விடாமல் காங்கிரஸே இதை முயற்சி பண்ணி ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க உணரும் போது அடுத்த கட்டமாக இந்த நிலைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஏன்னா முதலில் காங்கிரஸ் என்ன சொல்லுது, நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், பாஜகவிற்கோ அல்லது மோடிக்கோ எந்த விதமான அலையோ இந்த நாட்டில் இல்லை என்று முதலில் சொன்னார்கள். அதற்கு பிறகு பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி வைத்து நாங்கள் மீண்டும் எப்படியாவது மீண்டும் ஒரு கூட்டணியை உருவாக்கி விடுவோம் என்ற முயற்சியில் இறங்கினார்கள். தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்ற நிலையிலிருந்து காங்கிரஸ் விலகி வந்து நாங்கள் இன்னொரு அணிக்கு எங்களுடைய ஆதரவை தருவோம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு காங்கிரஸ் போயிருக்கிறது. அதிலும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் ஆட்சியை விட்டு இறங்கினாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்ற ஒரு குறுக்குத்தனமான ஒரு எண்ணத்தை காங்கிரஸ் கொண்டிருக்கிறது. டெல்லியிலே சமீபத்தில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். அதே போன்று இந்த தேர்தலுக்கு பிறகு ஏதோ 20-30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பவர்களை வைத்துக்கொண்டு இது ஒரு அரசியல் விளையாட்டை செய்து அதன் மூலமாக நாடகங்கள் அரங்கேறி 6 மாதம் ஒரு வருடத்தில் ஆட்சி களையக்கூடிய அதுபோன்ற தந்திரங்களை காங்கிரஸ் கையாள்வதற்கான முயற்சியும் துவக்கமும் தான் இந்த செய்தி. எனவே இந்த தேர்தலில் காங்கிரசினுடைய நிலை என்ன என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவர்கள் இந்த ஆட்சியை விட்டு விலகப் போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. டெல்லியில் எடுத்துக்கொண்டாலும் அதே நிலைதான். எல்லோரும் இது வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆட்சி என்ற மன ஓட்டம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை, மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை நிறுவுவதற்காக நாங்கள் எந்த விதமான தியாகத்திற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அந்த எந்த விதமான தியாகம்ங்கிறது அதிகாரத்தை துறப்பது உட்பட, ஆட்சியில் அமரமாட்டோம், வெளியில் உட்காந்துருக்கிறோம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோங்கிறது உட்பட எந்த விதமான தியாகத்துக்கும் அவங்க தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஜென்யூன்னஸை நீங்கள் பார்க்கலையா? இல்லை, இது வந்து காங்கிரஸ் வந்து தே ஆர் ஃபாலோயிங் த லெகசி ஆஃப் பிரிட்டிஷ். வந்து மதத்தின் பேரால் வந்து இது நாட்டு மக்களை வந்து பிரித்து வச்சு அரசியல் பண்ணி ஆட்சி பண்ண பிரிட்டிஷோட லெகசியை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ தனி கொள்கையே கிடையாது. இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த டைம் வந்து இப்போ காந்தியுடைய கனவை வந்து நினைவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ. ஏன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த சுயநலமும் இது வந்து இதில் வெளிக்காட்டுது அவங்களோட இதனால். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 டிஜிட்டில் தான் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த மாநில கட்சிகள், உதிரி கட்சிகளை வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் வந்து 3வது அணியை ஆதரித்து பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, இந்த நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையுமே வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு நாங்கள் வந்து மாதிரி மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து அவங்க சொல்கிற மதச்சார்பின்மைக்கு வந்து அர்த்தமே இல்லை. இப்போ அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அந்த விஷயத்தில். ஸோ அவங்களுடைய இது என்ன வெளிக்காட்டுது அப்படின்னா வந்து இந்த நாட்டின் மேலே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு துளியும் கூட அக்கறை இல்லை என்பதை வந்து அப்பட்டமாக வெளிக்காட்டுகிறது. தேர்தல் முடிவுகள் வரும்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல வேறு அந்த அணியில இப்போ இல்லாத அரசியல் கட்சிகள் நீங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, நீங்களே ஆட்சியில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிக்னலை கொடுத்து அந்த பிஜேபியோட பேசுவதற்கு போகாத ஒரு தடையை இந்த ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக உருவாக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது அவர்களுடைய எண்ணம் அது, ஆனால் நிலைமை அப்படி அல்ல.
காங்கிரஸினுடைய வீழ்ச்சி என்பது கண்ணுக்கு தெரிந்து விட்டது, அவர்களுக்கே அது தெரிந்து விட்டது. அதனால்தான் தேர்தல் நடைபெறக்கூடிய காலத்தில் திடீரென்று ஒரு இடைக்கால ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். அவருடைய நிலையிலிருந்து மாறி வருகிறார்கள். அவர்கள் மதச்சார்பின்மை என்ற ஒரு செய்தி என்பது அது ஒரு கற்பனை. அதை எப்படி மையமாக வைத்து நாம் செய்தோம் என்று பார்க்க முடியும். இதற்கு முன்பு காங்கிரஸ் இந்த 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 பிரச்சாரத்தை முன்னெடுத்து பலமுறை செய்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் ஊழல். இந்த ஊழலை மிகப்பெரிய அளவில் அரங்கேற்றிய காங்கிரஸை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிறது. இதை காங்கிரஸால் எந்த பிரச்சாரத்தின் மூலமாகவும் மாற்றிவிட முடியாது. இந்த தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் பல தில்லுமுள்ளுகளை செய்யும். பல சிறிய கட்சிகளை, பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட காங்கிரஸை தவிர வேற எந்த கட்சியும் அந்த மாதிரி இல்ல செய்யாதுன்னு சொல்ல முடியுமா? தேசிய அரசியலில் எனக்கு தெரிந்து நான் சொல்லுகிறேன், தேசிய அரசியலில் மிக மோசமாக தன்னுடைய அரசு எந்திரத்தை, தன்னுடைய சிபிஐயை போன்ற அரசு எந்திரத்தை மிக மோசமாக எதிர்க்கட்சிகளை கட்டுப்படுத்துவதற்கும் தன் பக்கம் கொண்டு வருவதற்கும் அவர்களை பலவீனப்படுத்துவதற்கும் பல முயற்சிகளை காங்கிரஸ் செய்திருக்கிறது. அப்படித்தான் இந்த நாட்டில் காங்கிரஸ் இதுவரையில் தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்திருக்கிறது. இந்த முறையும் அது நிச்சயமாக காங்கிரசினுடைய அந்த வேலை நடைபெறும். அதையும் தாண்டி தேர்தல் முடிவிற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைமைதான் இந்த நாட்டில் ஏற்படும் என்பது பொதுவான கருத்தாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.